ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். அந்த காலத்திலிருந்து இந்த காலத்து வரைக்கும் பெரும்பாலான இந்தியர்களோட ப்ரிஃபர்டு இன்வெஸ்ட்மெண்ட் சாய்ஸாக எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் டெபாசிட் இன்வெஸ்ட்மெண்ட் தான். ரீசன் ஏன்னு கேட்டிங்கன்னா ஃபிக்ஸட் டெபாசிட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஃபிக்ஸட் டெபாசிட் மூலமாக ஒரு நிலையான வருவாய் ஈட்ட முடியும். இதுக்கு பின்னாடி இருக்க ப்ராசஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ரொம்ப சுலபம். இதில் எந்த ஒரு காம்ப்ளிகேஷனும் கிடையாது. ப்ளஸ் ஃபிக்ஸட் டெபாசிட் வந்து ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்கறதுனால பெரும்பாலான மக்கள் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரியே ஒரு சேஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் எதுன்னு கேட்டிங்கன்னா கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான். அதுவும் குறிப்பாக ட்ரெஷரி பில், கவர்மெண்ட் பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது. அது மட்டும் கிடையாது, இந்த இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக நம்ம ஃபிக்ஸட் டெபாசிட்டில் பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட்டை விட அதிகமான வருமானத்தை இதில் ஈட்ட முடியும். பட் பெரும்பாலான மக்களுக்கு இதை பற்றிய புரிதல் கிடையாது. ரீசன் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி வரைக்குமே பெரிய பெரிய ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், பேங்க்ஸ், அப்புறம் எக்ஸ்ட்ரீம்லி ஹை நெட்ஒர்க் இண்டிவிஜுவல்ஸ் மட்டும்தான் ட்ரெஷரி பில், கவர்மெண்ட் பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிருந்தாங்க. அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மினிமமே வந்துட்டு 5 கோடிக்கு வாங்குற மாதிரி தான் இருக்கும் ஒரு லாட்டு. ஸோ இது வந்துட்டு எக்ஸ்ட்ரீம்லி ஹை வேல்யூ இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கனால நம்மளை மாதிரி சாதாரண ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்லாம் இதில் இன்வெஸ்ட் பண்ணதே கிடையாது. ஸோ இதை கருத்தில் கொண்டு தான் ரீசன்ட் டைம்ஸில் ஆர்பிஐ நிறைய ரீஃபார்ம்ஸ் கொண்டு வந்தாங்க. இதில் இப்போ பார்த்தீங்கன்னா மினிமம் 10,000 ரூபா கொடுத்தா கூட போதும், நம்ம வந்துட்டு கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸான ட்ரெஷரி பில், பாண்ட்ஸில் நம்மளால் இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ இப்படி இருந்தும் கூட நிறையா மக்களுக்கு வந்துட்டு இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதை பற்றிய புரிதல் இல்லாமல் தான் இருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு உண்டான ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்ன, கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு உண்டான ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்ன, இல்லை எது ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வாங்க வீடியோவுக்கு போகலாம். ஃபஸ்ட்டு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் இருக்க ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ப்ரோஸ் என்னென்னு பார்க்குறேன்னா ஃபிக்ஸட் டெபாசிட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனாக இருக்குது. படித்தவர்களும் சரி, படிக்காத பாமரர்கள் கூட சரி, ஃபிக்ஸட் டெபாசிட்டில் இன்வெஸ்ட் பண்ணி எப்படி பணம் சம்பாதிக்கலாங்கிறத ஈஸியாக புரிஞ்சுக்க முடியுது. ஸோ அது வகையில் இது ஒரு பெஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இது ஒரு சேஃப் அண்ட் செக்யூர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனாக இருக்குது. அது மட்டும் கிடையாது, நீங்கள் ஒரு பேங்க்கில் வந்து ஒரு 6 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னா, சப்போஸ் இந்த பேங்க்கே வந்துட்டு திவாலானா கூட டெபாசிட் இன்ட்ரெஸ்ட் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன் மூலமாக மினிமம் 5 லட்ச ரூபா உங்களுக்கு வந்து திரும்ப கிடைக்கிற மாதிரி வழிவகை செஞ்சுருக்காங்க. ஸோ அந்த வகையில் வந்துட்டு இது ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனாக தான் இருக்குது. இந்த மாதிரி கேரண்டிலாம் வந்து உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்லேயோ மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்லேயோ யாராச்சும் கொடுக்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ப்ளஸ் வந்து பேங்க்கோட உங்களோட பணத்தை சேஃபாக வைக்கிறதுக்கு வேறு எந்த ஒரு பிளேஸும் பெஸ்ட் பிளேஸாக இருக்க முடியாது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இது ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனாக இருக்குது. ப்ளஸ் இதில் வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து கேரண்டீடாக இருக்குது. உங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு வட்டியாக தராங்க. அந்த வட்டி தான் உங்களுக்கு ரிட்டர்ன். ஸோ இது வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வருஷம் கிடைக்குது. ஸோ இது ஒரு சேஃப் அண்ட் செக்யூர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் கிடையாது, இதில் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து ரிட்டர்ன்ஸ் கேரண்டீடாக வந்து பேங்க்கிட்ட இருந்து கிடைக்குது. ஃப்ளெக்சிபிலிட்டி ஆஃப் 10 இயர், அப்புறம் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட், ஆமாம் இதுவும் வந்துட்டு உங்களுக்கு ஃப்ளெக்சிபிளாக தான் இருக்குது. நீங்கள் எவ்வளோ வருஷம் வேணாலும் நீங்கள் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். எவ்வளோ பணத்தை வேணாலும் போடலாம். நீங்கள் 1 லட்சம் போடலாம், 10 லட்சம் போடலாம், நீங்கள் 1 இயர் டெபாசிட்டுக்கு போடலாம், 2 இயர்ஸ், 3 இயர்ஸ், 5 இயர்ஸ், 10 இயர்ஸ்ன்னு சொல்லி நீங்கள் எவ்வளோ பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, அதே மாதிரி நீங்கள் எவ்வளோ 10 இயருக்கு இன்வெஸ்ட் பண்ணுறீங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு இருக்குது. இது ஒரு அட்வான்டேஜஸான விஷயமாக பார்க்குறேன் ஃபிக்ஸட் டெபாசிட் இன்வெஸ்ட்மெண்ட்டில். ஃபைனலி, நோ மார்க்கெட் டிபெண்டன்சி. இன்றைக்கி ஸ்டாக் மார்க்கெட் திவாலானாலோ இல்லை இந்தியாவோட ஜிடிபி வந்து குறைஞ்சாலோ ஃபிக்ஸட் டெபாசிட்டில் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எந்த ஒரு பாதிப்பு ஏற்பட போகிறது கிடையாது. இந்தியாவோட பொருளாதாரமே வந்துட்டு மந்தமானால் கூட நீங்கள் பேங்க்கில் நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் வச்சுருக்கிற பணத்துக்கு உங்களுக்கு ரிட்டர்ன்ஸுக்காக கேரண்டீடாக இருக்குது. ஸோ இது எந்த ஒரு மார்க்கெட் கண்டிஷனையும் டிபெண்ட் பண்ணி இல்லாமல் இருக்கிறது வந்து இதில் இருக்க ஒரு பெரிய அட்வான்டேஜஸான விஷயமா பார்க்குறேன். இப்போது இதில் இருக்க கான்ஸ் என்னென்னு பார்க்கலாம். லோ ரிட்டர்ன்ஸ் தேன் பாண்ட்ஸ். ஃபிக்ஸட் டெபாசிட்லேருந்து உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு 8% or 9% வரைக்கும் தான் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டே கிடைக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா சீனியர் சிட்டிசன்ஸுக்கு மட்டும்தான் வந்து ஹையஸ்ட் ரிட்டர்ன்ஸ் பர்சன்டேஜே கொடுக்குறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வந்துட்டு பெரும்பாலான மக்களுக்கு ஒரு 5%, 6%க்கு மேலே எஃப்டியிலேருந்து ரிட்டர்ன்ஸே கிடைக்கிறது கிடையாது. இது ஒரு டிஸ்அட்வான்டேஜஸான விஷயமா பார்க்குறேன். ஃபிக்ஸட் டெபாசிட்லேருந்து வர்ற இன்ட்ரெஸ்ட் வந்து டேக்ஸபிளாக இருக்குது. இது ஒரு டிஸ்அட்வான்டேஜஸான விஷயமா பார்க்குறேன். உங்களுக்கு ஃபிக்ஸட் டெபாசிட்லேருந்தே உங்களுக்கு 5%, 6% தான் ரிட்டர்ன்ஸே வருது. அந்த ரிட்டர்ன்ஸ்லேயும் வந்து உங்களுக்கு வந்து இன்கம் டேக்ஸ், டிடிஎஸ் பிடிச்சிக்கிறாங்கன்னா உங்களுக்கு வந்து நெட்டாக கையில் கிடைக்கிறது வந்துட்டு அட் எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இது ஒரு டிஸ்அட்வான்டேஜஸான விஷயமா பார்க்குறேன். இன்ஃப்ளேஷனுங்கிற ஒரு பெரிய ரிஸ்க்குங்க ஃபிக்ஸட் டெபாசிட்டில். சப்போஸ் நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க உங்கள் மொத்த பணத்தைன்னா
இன்ஃப்ளேஷன் வந்து சப்போஸ் வந்து 8% 9% இந்தியாவில் இருக்குது. பட் ஆனால் உங்களுக்கு வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் வந்து 5% 6% தான் கிடைக்குதுன்னா இன்ஃப்ளேஷனை விட கம்மியான ரிட்டர்ன்ஸ் தான் கிடைக்குது. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இது ஒரு பேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் நான் பார்க்குறேன். அதே மாதிரி ஹையர் லாக்இன் பீரியட்ஸும் வந்து ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது. நீங்கள் 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் 20 இயர்ஸ்னு வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டை வந்து நீங்கள் லாக்இன் பண்ணிட்டீங்கன்னா அந்த டைமில் இன்ஃப்ளேஷன் ஜாஸ்தி ஆகும்போது இதில் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து பெரிய நஷ்டம் தான் ஆகுமே தவிர உங்களுக்கு பெரிய அளவில் காசு சம்பாதிக்க முடியாது. சப்போஸ் நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்துட்டு நீங்கள் கட் டவுன் பண்ணிட்டு நிறைய வித்ட்ரா பண்ணிக்கலாமான்னு கேட்டிங்கன்னா பண்ணிக்கலாம். அதுக்கு ப்ரீமெச்சூர் வித்ட்ரால் ஆப்ஷன் இருக்குது. பட் இதுக்கு வந்துட்டு பேங்க் வந்து சர்டன் அமௌண்ட் சார்ஜ் பண்ணுவாங்க. எகெயின் நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட் வந்து கம்மியான அமௌண்ட் தான் நீங்கள் சம்பாதிக்கவே போகிறீங்க. அதே நீங்கள் ப்ரீமெச்சூராக வித்ட்ரால் பண்ணுறீங்கன்னா அதுக்கு வித்ட்ராலுக்கு ஒரு ஃபீயும் தரங்கும் போது இன்னும் நீங்கள் வந்து அதிக பணத்தை வந்து நீங்கள் இழக்க தான் செய்கிறீங்களே தவிர நீங்கள் ஏர்ன் பண்ண போகிறது கிடையாது. ஸோ இதெல்லாம் தான் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருக்கிற நெகட்டிவான விஷயமா பார்க்குறேன். சப்போஸ் என்னென்னு பார்க்குறேன்னா கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸான பில் பாண்ட்ஸ் எல்லாமே வந்து ஆர்பிஐ வந்துட்டு கவர்மெண்ட்டோட சார்பாக இஷ்யூ பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு வந்து கவர்மெண்ட்டே வந்து சாவர்ஜின் கேரண்டி கொடுக்குறாங்க. ஸோ இதனால் வந்துட்டு இது ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனாக பார்க்குறேன். லோ ரிஸ்க் எகெயின் கவர்மெண்ட்டையும் ஆர்பிஐயுமே இதுக்கு கேரண்டி கொடுக்கறனால இதுக்கு ரிஸ்க்குங்கிறது கம்மி. அக்கௌண்ட்ஸ் வச்சுருக்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் டெபாசிட் அதே பேங்க்லேயே வச்சுப்பாங்க. அது போக வந்து ஸ்டாக் மார்க்கெட்லேயும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. பட் அப்படி இன்வெஸ்ட் பண்ணுறவங்க இதில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அவங்களோட போர்ட்ஃபோலியோ வந்து டைவர்சிஃபைடாக இருக்கும். ஏன்னா வந்து இதுக்கு கவர்மெண்ட் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கேரண்டியும் தராங்க. ப்ளஸ் வந்து இது வந்துட்டு ஸ்டாக் மார்க்கெட் மாதிரி வந்து ரொம்ப வாலட்டைலாகவும் இருக்காது. ஸோ அதனால் இது வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணுறது மூலயமா உங்களோட போர்ட்ஃபோலியோவை டைவர்சிஃபைடாக வச்சுக்க முடியும். ப்ளஸ் இதில் வந்து கேபிட்டல் ப்ரிசர்வேஷன் டெஃபினட்டாக இருக்குது. நீங்கள் ட்ரெஷரி பில்லில் இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி, பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி, நீங்கள் என்ன அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணீங்களோ மெச்சூரிட்டி பீரியடில் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டை உங்களுக்கு திருப்பி தந்துடுறாங்க. அட் த சேம் டைம் வந்து உங்களுக்கு இயர் வந்துட்டு உங்களுக்கு வட்டியும் கொடுத்துறாங்க. ஸோ உங்களோட கேபிட்டலும் திரும்ப கிடச்சிருது, உங்களுக்கு வட்டியும் கிடச்சிருது. ஸோ இதுவும் ஒரு அட்வான்டேஜஸான விஷயமா பார்க்குறேன் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. ப்ளஸ் டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் இருக்குது. டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் வந்து ஒரு முக்கியமான விஷயமா பார்க்குறேன் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெரும்பாலான கவர்மெண்ட் பாண்ட்ஸ் வந்து டேக்ஸ் ஃப்ரீயாக இருக்குது. இது ஒரு ஹைலி அட்வான்டேஜஸான விஷயமா நான் பார்க்குறேன். இப்போது இதில் இருக்க கான்ஸ் என்னன்னு பார்க்கலாம். என்னதான் இது ஃபிக்ஸட் டெபாசிட்டை விட அதிகமான வருமானம் மூலமாக சம்பாதிச்சா கூட ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறத விடவோ இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறத விடவோ இல்லை குறைவான ரிட்டர்ன்ஸ் தான் நமக்கு கிடைக்குது. இது ஒரு டிஸ்அட்வான்டேஜஸான விஷயமா பார்க்குறேன். ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபிக்ஸட், அதே மாதிரி இன்ஃப்ளேஷன் ரிஸ்க் இருக்குது. ஒவ்வொரு பாண்டுக்கும் சரி, ட்ரெஷரி பில்லுக்கும் சரி ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜ் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு 8%, 9%, 10%. சப்போஸ் இன்ஃப்ளேஷன் வந்து ஜாஸ்தியாக இருக்குது, அது வந்துட்டு நம்மளுக்கு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லேருந்து கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட்டை விட இன்ஃப்ளேஷன் ரேட் வந்து அதிகமாக இருக்குங்கும்போது நம்ம வந்து கம்மியான இன்ட்ரெஸ்ட்டாக நம்ம இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லேருந்து நம்ம சம்பாதிப்போம். ஸோ இது ஒரு டிஸ்அட்வான்டேஜஸான விஷயமா பார்க்குறேன். ப்ளஸ் லோ லிக்விடிட்டிங்கிறது வந்து ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜாக பார்க்குறேன் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டில். ரீசன் என்ன, இது வந்து ஒரு ஷேரை எப்படி நம்ம ஈஸியாக வாங்கி விற்கிறோமோ அந்த மாதிரி ஈஸியாக வாங்கி விற்க முடியாது. ப்ளஸ் சப்போஸ் நீங்கள் ஒரு கவர்மெண்ட் செக்யூரிட்டி வாங்கி வச்சுருக்கீங்க, அது மெச்சூர் பீரியடுக்கு முன்னாடியே நீங்கள் செல் பண்ணணுன்னா அவ்வளோ ஈஸியாக செல் பண்ணிட முடியாது. நீங்கள் வந்துட்டு செகண்டரி மார்க்கெட்டில் தான் செல் பண்ணணும். செகண்டரி மார்க்கெட்டில் செல் பண்ணுறதுக்கு பின்னாடி பெரிய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ இதுவும் ஒரு டிஸ்அட்வான்டேஜஸான விஷயமா பார்க்குறேன். ஃபைனலி லாங்கர் லாக்இன் பீரியட்ஸ். நிறைய பாண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ்லேருந்து 40 இயர்ஸ் 50 இயர்ஸ் வரைக்கும்லாம் கூட இஷ்யூ பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, அதுவும் 30 இயர்ஸ் 40 இயர்ஸ் பாண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்துட்டு லாங்கர் பீரியட் பாண்ட்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா சப்போஸ் நீங்கள் இன்பிட்வீன் வந்து அந்த பாண்டை பிரேக் பண்ணி எடுக்கணுங்கும் போது நீங்கள் செகண்டரி மார்க்கெட்டை செல் பண்ணி அந்த பணத்தை வந்து நீங்கள் ரீகூப் பண்ணுறதுங்கிறது அவ்வளவு ஈஸியான விஷயமா இருக்காது. ஸோ இதெல்லாம் தான் வந்து கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுல கிடைக்கிற டிஸ்அட்வான்டேஜஸான விஷயமா பார்க்குறேன். இப்போது கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது பெஸ்ட்டாக இல்லை ஃபிக்ஸட் டெபாசிட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது பெஸ்ட்டாக அப்படிங்கிறத பார்த்துடலாம். ரிஸ்க்குங்கிறது வந்து எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இருக்குது. அந்த வகையில் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதும் சரி, ஃபிக்ஸட் டெபாசிட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுலையும் சரி ரிஸ்க்குங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் ரிஸ்க்குங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது இந்த 2 இன்வெஸ்ட்மெண்ட்டுமே பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். அடுத்து ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸட் டெபாசிட்லேயும் கேரண்டீடாக கிடைக்குது, கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்லேயும் கேரண்டீடாக கிடைக்குது. பட் ஃபிக்ஸட் டெபாசிட்டை விட அதிக ரிட்டர்ன்ஸ் வந்து கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்லேருந்து தான் நமக்கு கிடைக்குதுங்கிறனால ரிட்டர்ன்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபிக்ஸட் டெபாசிட்ஸை விட கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸில் பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட் தான் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். அடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் ஹாரிசானை பொறுத்த வரைக்கும்
கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸில் தான் வந்து லாங் பீரியடுக்கு உங்களால் இன்வெஸ்ட் பண்ண முடியும். நீங்கள் டெபாசிட்டில் பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. இதே வந்து 30 இயர்ஸ் 40 இயர்ஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ண முடியாது, நீங்களே இன்வெஸ்ட் பண்ண மாட்டீங்க. இதே சில பாண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 20 இயர்ஸ் 30 இயர்ஸ் 40 இயர்ஸ்னு சொல்லி லாங்கர் டியூரேஷன் பீரியட் ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. அது மட்டும் கிடையாது, ட்ரெஷர் பில்லில் பார்த்தீங்கன்னா 91 டேஸ் ட்ரெஷரி பில்லில் இன்வெஸ்ட் பண்ணலாம், 182 டேஸ் ட்ரெஷர் பில்லில் இன்வெஸ்ட் பண்ணலாம், அதேமாதிரி 364 டேஸ் ட்ரெஷர் பில்லில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஷார்ட் டேர்ம்லேயும் இன்வெஸ்ட் பண்ணலாம், லாங் டேர்ம்லேயும் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் ஹாரிசானை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் வந்து உங்களுக்கு பெட்டர் இன்வெஸ்ட்மெண்ட் ஹாரிசான் ப்ரொவைட் பண்ணுறாங்க கம்பேரிங் டு ஃபிக்ஸட் டெபாசிட்ங்கிறது என்னோட ஒப்பீனியன். டேக்ஸ் எஃபிஷியன்சி, பாண்ட்ஸ் வந்துட்டு டேக்ஸ் ஃப்ரீயாக இருக்கிறனால டேக்ஸ் எஃபிஷியன்சியை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது வந்துட்டு ஹைலி பெனிஃபிஷியல்னு நான் சொல்கிறேன். ஃபைனலி லிக்விடிட்டியை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் செக்யூரிட்டியும் சரி, நீங்கள் ட்ரெஷர் பில்லையும் சரி, நீங்கள் வாங்கினது அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து சேல் பண்ணி உங்கள் பணத்தை ரிகூப் பண்ண முடியாது. அது நீங்கள் செகண்டரி மார்க்கெட்டில் தான் நீங்கள் வந்துட்டு சேல் பண்ணுற மாதிரி இருக்கும். இதே டெபாசிட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி டிபெண்டன்சி எல்லாம் எதுவும் கிடையாது. நீங்கள் என்றைக்கு வேணாலும் உங்களோட ஃபிக்ஸட் டெபாசிட்டை வந்து ப்ரீமெச்சூராக வித்ட்ரால் பண்ணிக்கலாம். அதுக்காக நீங்கள் சின்ன சார்ஜை மட்டும் தான் பேங்க்குக்கு தருவீங்களே தவிர உங்கள் பணத்தை என்றைக்கு வேணாலும் நீங்கள் பேங்க்லேருந்து எடுத்துக்கலாம். ஸோ லிக்விடிட்டியை பொறுத்த வரைக்கும் ஃபிக்ஸட் டெபாசிட் வந்து ஹைலி அட்வான்டேஜஸாக இருக்குது கம்பேரிங் டு கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த எல்லா பேராமீட்டர்ஸ்லேயும் வந்து அதிக பேராமீட்டர்ஸை வந்து டிக் பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ். ஸோ அதனால் ஃபிக்ஸட் டெபாசிட்ஸோட என்னை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஐ ஹோப் இந்த கம்பேரிசன் அனாலிசிஸ் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.